என் அன்பு தங்கமே, நான் உன்னிடம் மனமிட்டு பேசவே இப்பொழுது வந்துள்ளேன். என்னுடைய மனதில் உள்ள வார்த்தைகள் அனைத்தையும் உன்னிடம் வெளிப்படையாக கூறப்போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கை கஷ்டங்களை நோக்கி மட்டுமே சென்று கொண்டிருக்கின்றது என்ற ஆதங்கம் உன்னிடத்தில் அதிகமாக உள்ளது. அதை சில சமயங்களில் நீ மற்றவர்களின் மீது காட்டும் கோபத்தின் மூலம் வெளிப்படுத்துகின்றாய். அதை உன் மீது உண்மையான அன்பு வைத்திருப்பவர்கள் புரிந்து கொள்கின்றனர். மற்றவரோ இவருக்கு என்ன ஆயிற்று, எப்பொழுதும் எரிச்சலோடு இருக்கின்றார் என்று உன்னையே சில சமயங்களில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கடிந்து கொள்கின்றார். தங்கமே, உன் மனதில் உள்ள அனைத்தையும் நான் அறிவேன். உன் அப்பாவிடம் இருந்து எதையும் மறைக்க முடியாது என்று உனக்கே நன்றாக தெரியும். அப்படி என்ன உன் மனதில் இருக்கின்றது என்று நான் சொல்லட்டுமா? உன்னை உனக்கு பிடித்தவர்கள் காயப்படுத்தி விட்டார்கள். அவர்களிடம் இருந்து நீ இப்பொழுது சற்று விலகி இருக்கின்றாய். அவரும் அதேபோல் உன்னிடமிருந்து விலகி இருக்கின்றார். அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதுதானே காரணம்? எனக்கு நன்றாக தெரியும். நீ ஒருவரை நிராகரிக்கும் பொழுது உனக்கு எந்தவித குற்ற உணர்ச்சியும் சங்கடமும் மன வருத்தமும் இருந்ததில்லை. ஆனால் வேறு ஒருவர் உன்னை உதாசீனப்படுத்தும் பொழுதும் காயப்படுத்தும் பொழுதும் எவ்வாறு அவர் இப்படி செய்தார் என்று கடிந்து கொள்கின்றாய், மனம் வருந்துகின்றாய். அதையே நினைத்து அழுது கொண்டிருக்கின்றாய். இது என்ன நியாயம்? உனக்கு ஒரு மனம் என்றால் அவர்களுக்கும் மனம் இருக்கத்தானே செய்யும். நீ மற்றவர்களை உதாசீனப்படுத்தும் பொழுது உனக்கு பெரிதாக தோன்றாத விஷயம் உன்னை மற்றவர்கள் உதாசீனப்படுத்தும் பொழுது மட்டும் ஏன் அவ்வளவு பெரிதாக தோன்றுகின்றது? நீயே யோசித்துப்பார். யாரையும் காயப்படுத்தக்கூடாது என்று நீ பல சமயங்களில் நினைத்தாலும் கூட உன்னையே அறியாமல் நீ பலரை காயப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றாய். கவலையை விடு தங்கமே. உன்னுடைய மனதில் உள்ள குழப்பங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் முடிவு கட்டப் போகின்றேன். உன்னுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தையும் குறைக்கப் போகின்றேன். இப்பொழுது உன்னிடத்தில் அமைதி ஏற்படும். ஆனால் பயணம் ஒன்று மட்டுமே தடைப்பட்டுள்ளது. அதை பற்றி நினைத்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய பயணம் வலியோடு இருக்கக்கூடாது தங்கமே, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எனவே நீ மன வலியோடு இருந்தபோது நான் அந்த பயணத்திற்கு அனுமதிக்கவில்லை. இப்பொழுது வலிகள் அனைத்தும் மாறி மன அமைதியோடு பயணம் செய்ய போகின்றாய். நீ அமைதியாக இருந்தால் சூழல் அமைதியாக இருப்பதை நீ கூடிய விரைவில் உணரலாம். எல்லாமே நன்மைக்குத்தான் என்ற எண்ணத்தை முதலில் உன்னுடைய மனதில் நிறுத்திக்கொள். உன் அப்பா நான் இருக்கின்றேன். கவலை கொள்ளாதே தங்கமே. இனி எந்தவித கவலையும் கொள்ளாதே. உன்னுடைய அத்தனை வேண்டுதல்களும் நிறைவேறப் போகின்றது. நீ மகிழ்ச்சியான பாதையில் மட்டுமே பயணம் செய்ய போகின்றாய். ஓம் முருகா.